நியாயமா பார்த்தா பூங்குடிக்குத்தான் ஜீவாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். தீபிகாவுக்கு ஏற்கனவே பூங்குடினா பிடிக்காது. இப்ப போய் பூங்குடி தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசுன்னு சொன்னா அவ ஏதாவது கோவத்துல பண்ணிக்கிட்டா? 2 வாரிசும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் தான் என்னோட ஆசை. ஆனா அதையெல்லாம் இப்ப சொன்னா வீட்டுல பிரளயமே வெடிக்கும். அதனாலதான் பூங்குடியை என் பொண்ணுன்னு இப்ப சொல்ல வேணான்னு முடிவு பண்ணிருக்கேன். சரோஜாவையும் யார்கிட்டையும் காட்ட வேணாம்னு நினைச்சிருக்கேன்பா. தீபிகா கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் பூங்குடிய முறைப்படி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம்பா. என் சரோஜாவை பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னோட அழைச்சிட்டு வந்து வச்சுக்கலான் இருக்கேன். சரோஜா கிடைச்ச விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? பூங்குடி தான் அவங்க முத பேத்தின்னு தெரிஞ்சா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா எதையுமே நான் இப்ப சொல்ல போறதில்ல. கல்யாணம் முடியட்டும். சரோஜாவையும் என் மகளையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அது உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நாங்க பூங்குடியை பார்க்க ஹாஸ்பிட்டல் போனப்போ தெரியாமலே சரோஜா இருக்கிற ரூம் வாசல்ல தான் உங்களை விட்டுட்டு போனோம். அது எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை சரோஜாவை நீங்க முதலே பார்த்துட்டீங்களோ? பார்த்ததுனாலதான் நீங்க சாப்பிடாம இருந்தீங்களோ? ஆமாப்பா, நீங்க பார்த்திருக்கீங்க. ரூமுக்குள்ள ஏதோ பேச்சு குரல் கேக்குது. சேதுபதிக்கு பேச்சு வந்துடுச்சோ? கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல தீபிகாவோட கல்யாணம் முடிஞ்சிடும். அது முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் எல்லாருக்கும் சொல்லிடுவேன். கண்டிப்பா சொல்லிடுவேன். யாரது? கதவு கிட்ட யாரது? என்ன இது? என்னைக்கு இல்லாத திருநாளா? ரவி இன்னைக்கு அவங்க அப்பா ரூம்ல இருக்கா. தீபிகா கல்யாணம் முடிஞ்சதும் என்னத்து சொல்ல போறா? கிரானி, என்ன கிரானி, எங்க போயிட்டு வரீங்க? ஓ, கல்யாண வேலையை அலைஞ்சிட்டு வரீங்களா? கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலாம்ல. கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறதா? ஆமா, நீ தானே கல்யாண பொண்ணு. நீ நல்லா தூங்கி எழுந்திருச்சாதானே உன் முகம் நல்லா கும்முன்னு பப்பாளி பழம் மாதிரி இருக்கும். ஐயோ கிரானி, நான் இப்பதான் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன். ஆஹா, இவ்ளோ நாளா எனக்கு தூக்கமே வராது. ஆனா இப்போ எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு மட்டும்தான் இருக்கேன். உன்னோட துக்கம் போயிடுச்சு, அதனாலதான் உனக்கு நல்லா தூக்கம் வருது. ஆமா கிரானி, இத்தனை நாளா அந்த பூங்குடியை நினைச்சு நினைச்சு என் தூக்கமே போயிடுச்சு. என் தூக்கமே அவதானே. இப்போ அவளுக்கு தூக்கம் போயிருக்கும். எத்தனை முறை அந்த மாயாவதியும் ஜீவாவும் அவளை கல்யாணத்துக்கு தயார் பண்ணாங்க. அப்பெல்லாம் அவ எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, விருப்பம் இல்ல, ஆசை இல்லன்னு எவ்வளவு டிராமா பண்ணா. இப்போ வேணா, இஷ்டம் இல்ல, அப்படி இப்படின்னு சொன்னதால இல்லாமலேயே போயிட்டா. அவளும் இல்லாமே போயிட்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா கிரானி? ச்சே, ஆனா அதுதான் நடக்கவே மாட்டேங்குது. எனக்கு எல்லாரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே அதிசயமா இருக்கு தீபி. பூங்கொடிதான் என் மருமகன்னு ஒத்த கால்ல நின்ன அந்த மாயாவதி இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிச்சா? பூங்கொடி பூங்கொடின்னு பூங்கொடி பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்த ஜீவா எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. எப்படியோ ஒத்துக்கிட்டான், அது போதும் கிரானி. காரணம் எல்லாம் நமக்கு எதுக்கு?
அப்படி சிம்பிளா நம்ம ஒதுக்கி விட முடியாது தீபி. சம்திங் ராங். தீபி, இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. ஹனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி அவளை காப்பாத்துறதுக்காக அவன் சின்ன மலைக்கே போய் நாம போட்ட தடையை எல்லாம் தாண்டி சித்தரை சந்திச்சு மூலிகை வாங்கிட்டு வந்து அவளை காப்பாத்திருக்கான். அவன் அவ்வளவு சீக்கிரமா பூங்கொடிய கழட்டி விடுறான்றது நம்புற மாதிரியா இருக்கு? அது அந்த பூங்கொடியை காப்பாத்துறதுக்கு அவன் கொண்டு வந்த மூலிகை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம அப்பாவும் முக்கியமாயிட்டார்ல. அவர் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டலனா அவ ஒரேடியா போய் சேர்ந்திருக்க மாட்டாளா? அந்த நன்றி கடனுக்கு ஜீவா என்ன கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பூங்கொடி ஆஸ்பத்திரி மருந்தாலதான் பொழைச்சான்னு அவன் நம்ப மாட்டான். லாஜிக்கா தான் இருக்கு கிரானி. பட் இப்போ நமக்கு லாஜிக்கா முக்கியம், நடக்க போற மேஜிக் தானே முக்கியம். இப்ப லாஜிக் முக்கியம் இல்லதான். ஆனா ஜீவா எதனால மனசு மாறினாங்கிறது தெரிஞ்சாதான் அது நிரந்தரமாங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். இப்ப அது போதாதுன்னு புதுசா ஒரு குழப்பம். அது என்ன கிரானி? அது இப்ப உனக்கு தேவையில்லாதது. அத நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம போய் ரெஸ்ட் எடு. எனக்கு தெரிஞ்சு இந்த பூங்கொடி இந்த வீட்டை விட்டு போனாலே பாதி குழப்பம் தீந்துரும். அவ போகத்தான் போறா, அதுல எந்த குழப்பமும் இல்ல. அவளை விரட்டாமலா நான் உன் கல்யாணத்தை நடத்த போறேன்? நெருப்பையும் பகையையும் அடியோடு அழிக்காட்டி என்னைக்காவது ஒரு நாள் அது நம்மள அழிச்சிடும். பூங்கொடி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு. போ. ஓகே. இன்னும் கொஞ்ச நாள்ல தீபிகாவோட கல்யாணம் முடிஞ்சிடும். அது முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் எல்லாருக்கும் சொல்லிடுவேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் எந்த விஷயத்த சொல்ல போறான்? அக்கா, என்னாச்சு? ஏன் யாருமே சாப்பிடாம ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்கீங்க? அத்தை சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. எங்க அவங்க? மேல இருக்காங்க. மேடம், 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 சாப்பிட வாங்க. உங்களுக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் யாரையும் வெயிட் பண்ண சொல்லல. பசிக்கிறவங்க சாப்பிடட்டும். நீங்க சாப்பிட வாங்க மேடம். எனக்கு பசி இல்ல. மேடம், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அது அப்படி நடக்காது மேடம். எல்லாமே நடக்கணும்னு நான் என்னைக்குமே எதிர்பார்த்ததில்ல. நான் எதிர்பார்த்தது ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். அது கூட நடக்காதுன்னா அதுக்கப்புறம் நாம மனுஷ ஜென்மமா பிறந்து என்ன பிரயோஜனம்? நடக்கவே நடக்காத ஒண்ண நீங்க நடக்கும்னு நம்பிட்டீங்க மேடம். அது நடந்தா காலம் பூரா உங்களுக்கு தான் பிரச்சனை. நடக்கலைனாதான் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது மேடம். இப்போ உங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்க. பூங்குடி, உனக்கு கெட்டது நடந்திருக்கே. இவ்வளவு நாள் அத மத்தவங்க மட்டும்தான் பண்ணாங்க. ஆனா இப்ப நாங்களும் சேர்ந்து பண்ணிருக்கோம். ஏமா, நீ இந்த குடும்பத்துக்கு உரிமை இல்லாதவள ஆயிடுவேன்னு நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. மேடம், அப்படிலாம் நினைக்காதீங்க. கரிய துடைக்கலாம், விதியை துடைக்க முடியுமா? ஜீவாவை கட்டிக்கோ கட்டிக்கோன்னு உன்னை நான் துரத்திக்கிட்டே இருந்தேன். நீதான் வேணா வேணான்னு சொன்ன. ஆனா
இப்ப நானே தீபிகாவுக்கும் அவனுக்கும் சம்மதம் சொல்ல வேண்டியதா போச்சு. நான் எவ்வளவு பெரிய மோசக்காரி ஆயிட்டம் பாத்தியா? மேடம், நான் அதை என்னைக்குமே எதிர்பார்க்கல. அதனால எனக்கு அது ஏமாற்றமா இல்ல. இது உன் வாய் சொல்ற வெறும் வார்த்தை. இது உன்னை நீயே ஏமாத்திக்க சொல்றது. ஆனா உண்மை அது இல்ல. உனக்கு ஒண்ணுனா அவன் துடிக்கிறான், அவனுக்கு ஒண்ணுனா நீ துடிக்கிற. இதெல்லாம் எதனாலேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இது பாருமா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்ன சாட்டையால அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப என்ன மேடம் பிரச்சனை? நான் தானே. நான் இங்க இருக்கிறது தான் மேடம் உங்களுக்கு உண்மையான பிரச்சனை. ஆமா மேடம், என்ன உங்க வீட்டு மருமகளா ஆக்கணுங்கிற ஆசைய உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சிருக்கிறது தான் பிரச்சனையே. அதனாலதான் என்ன பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு மனசு கஷ்டம். இனிமே அதெல்லாம் நடக்காது. பூங்கொடி இந்த வீட்ல ஒரு வேலைக்காரின்னு நினைச்சுக்கோங்க. ஏ, அதுவும் முடியலன்னா நான் இங்க இருந்து உங்க கண்ணுல படாத இடத்துக்கு போயிடுவேன். கண்ணை விட்டு போயிட்டா கொஞ்ச நாள்ல மனசு விட்டும் போயிடுவேன். மறதியை விட பெரிய மருந்து எது மேடம்? என்னால எதுக்கு உங்களுக்கு குற்ற உணர்ச்சி? நான் போறேன் மேடம். இது பாருமா, அப்படிலாம் சொல்லாத. நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன இருக்கு? நீ இருக்கிறதுனால ஏதோ என்னோட இயலாம கோபத்தை காட்ட நான் பட்னி கிடக்குறேன். அது நான் எனக்கே கொடுக்கிற தண்டனையா நினைச்சுதான் செஞ்சேன். நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். ஐயோ மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க. நீயும் என்னை விட்டு போறேன்னு சொல்லாத. என்னைக்காவது ஒரு நாள் நான் இங்க இருந்து போய் தானே மேடம் ஆகணும். அப்படி போறதான் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. சரி, இந்த கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ அதை நம்ம மறந்துடுவோம். அது ஆண்டவ எழுதின விதியா இல்ல மனுஷங்க செஞ்ச சதியா? அத பத்தி நம்ம பேச வேண்டாம். நான் உன்கிட்ட கேக்குறது என்னன்னா, எனக்கு நீ மருமகளா வரலனாலும் பரவாயில்ல, ஒரு மகளா நீ என் கூடவே இருந்துரு. எனக்கு அது போதும். எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பூங்கொடி. அதுதாம்மா என்னோட ஆசை. உங்க ஆசைய நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்துறேன் மேடம். இப்ப வாங்க சாப்பிடலாம். என்ன நீ ஏமாத்த மாட்டியே? நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன், போதுமா? பொய் சொல்லல. சத்தியமா போக மாட்டேன், போதுங்களா? வாங்க சாப்பிடலாம். வாங்க மேடம், வாங்க. மேடம், சாப்பிடுங்க. போதுமா? நீங்க சத்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அழைச்சல்ல, நீங்க சரியா சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. சாப்பிடுங்க. ஜீவா சார், உங்களுக்கும் மதுவக்காவுக்கு நான் தோசை ஊத்தி வச்சிருக்கேன். வேண்டாம் பூங்குடி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க 2 பேரும் தான் அதை சாப்பிடணும். ஐயோ பூங்குடி, சொன்னா கேளு. வேண்டாம், சாப்பிடுங்க. பூங்குடி. என்னங்க, போதுமா? போதுமா. ஜீவா சார், சட்னி வச்சுக்கலையா? உங்களுக்கு பிடிக்கும் தான் நான் தக்காளி சட்னி பண்ணேன். பூங்குடி, பரிமாறினதெல்லாம் போதும். நீ உட்கார்ந்து சாப்பிடு. நான் சாப்பிட்டுக்கிறேன் மேடம், நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா.
மேடம் வா நான் போட்டுக்கிறேன் மேடம். நீங்க முதல்ல போய் நீ ரெஸ்ட் எடுங்க. உட்காரு. மேடம் நீங்க டேப்லெட் போடணும். நீங்க போய் அந்த வேலையை பாருங்க, நான் போட்டுக்கிறேன். முதல்ல நீ சாப்பிடு. போதும். என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடுறீங்க? இங்க பாரு, இவ்ளோ வச்சிருக்கிற, நான் எப்படி சாப்பிடுறது சொல்லு? நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு மொத்தத்தையும் சாப்பிடுங்க. என்னம்மா இந்தாங்க. இட்லி அவ்வளவுதானா? ஆ, ஆமாம்மா. சரி நீ சாப்பிடு, நான் உனக்கு தோசை ஊத்தி தரேன். அம்மா மாவு இல்ல. மாவு இல்லையா? ம், ஏன் பூங்குடி, உனக்கு 2 இட்லி போதுமா? போதும்மா. நீங்க போய் டேப்லெட் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்பா இந்தாங்க, இது உங்களோட பாக்கெட்ல வச்சுக்கோங்க. என்னப்பா அது? இது அந்த சித்தர் கொடுத்த வேறுப்பா. இது எப்போ உங்க கூடவே வச்சுக்க சொன்னாரு. இதை வச்சுட்டு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொன்னாரு. டாக்டரால முடியாதத இந்த வேறு சாதிச்சிருச்சுல்ல? இல்லப்பா, அது டாக்டர் என்ன கூப்பிட்டு பூங்குடியை காப்பாத்தின வேறு என்ன வேறுன்னு கேட்டு இதுல ஒரு சின்ன சாம்பிள் வேற வாங்கி லேபுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஏப்பா, நம்ம வீட்டுக்குள்ள அந்த பாம்பு எப்படி வந்துச்சுன்னு தான் இன்னும் எனக்கு பிடிப்படல. இன்னும் டாக்டர் சொன்னதை சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்கப்பா. அது சாதாரண ஊர் பாம்பு இல்லையா, விஷம் அதிகமா இருக்கிற காட்டு பாம்பா. அதனாலதான் பூங்குடி அவ்வளவு கஷ்டப்பட்டாலாம். கடுமையான விஷமா? நம்ம வீட்ல தானே அந்த பாம்பு பொட்டி இருந்தது. ஐயோ, மேடம் இருக்கணும்னு சொல்றாங்க. தீபிகா போன்னு சொல்றா. இருந்தா இவங்களுக்கு சந்தோஷம், போனா அவளுக்கு சந்தோஷம். எனக்குன்னு என்ன சந்தோஷம் இருக்கு? என்னோட ஒரே சந்தோஷம் என் அம்மா தான். அவங்க தான் என்னோட நிரந்தர சந்தோஷம். அவங்கள கடவுள் காப்பாத்தி கொடுத்துட்டாருன்னா பேசாம அவங்கள கூட்டிட்டு கொடைக்கானலுக்கே போயிட வேண்டியதுதான். படிக்கணும்னு ஆசையா வந்த எனக்கு அந்த கடவுள் ஜீவா சார் மேல ஆசையை கொடுத்துட்டான். அதனால தானே இவ்ளோ பிரச்சனையும். அது மட்டும் வராம இருந்திருந்தா நான் ஜீவா சாரை சந்திக்காம இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கோ இல்லையோ, நான் யாருக்குமே தொல்லையா இருந்திருக்க மாட்டேன்ல. பூங்குடி, சார். இப்பதான் வேலை முடிஞ்சதாமா? ஆமா சார். பூங்குடி, என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ சார், நீங்க போய் என்கிட்ட நீ இந்த குடும்பத்துக்கு செஞ்ச உதவிகளுக்கு நான் உனக்கு நன்றியும் சொன்னதில்ல, உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் மன்னிப்பும் கேட்டதில்ல. அது என்னை உறுத்திக்கிட்டே இருந்துச்சுமா. அதனால தான் மன்னிப்பு கேட்குறேன். சார், நீங்க எனக்கு என்ன சார் துரோகம் செஞ்சீங்க? நான் இந்த வீட்ல வந்து தங்கினது பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தீங்க. என்ன இந்த வீட்டு பொண்ணாதான் இது வரைக்கும் நடத்திருக்கீங்க. நீங்க போய் தப்பு செஞ்சேன்னு சொன்னா எப்படி சார்? நான் உனக்கு டைரக்டா கெடுதல் செய்யலமா, ஆனா மறைமுகமா உனக்கு நிறைய கெடுதல் செஞ்சிருக்கேன். மாயா உன்னை மருமகன் நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல இப்ப நான் தீபிகாவை கொண்டு வந்துட்டேனே, அது தப்பு தானம்மா? அதுதான் சார் இந்த குடும்பத்துக்கு நல்லது. மேடம் ஆசைப்படுறது பெருசா, குடும்பத்தோட நல்லது பெருசான்னு யோசிச்சா குடும்பத்தோட நல்லது தானே சார் பெருசு. அது மேடம்க்கும் தெரியும். இருந்தாலும் அதை ஏத்துக்க அவங்க மனசு அதுக்கு இடம் கொடுக்கல. காலப்போக்கில் எல்லாம் மாறிடும் சார். இப்ப கூட நீ அவளை பத்தி தான் நினைக்கிறிய ஒழிய உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறியம்மா. ஜீவா உன்னை விரும்புறாங்கிறது உனக்கு தெரியும், நீ அவனை விரும்புறங்கிறது எனக்கு தெரியும் பூங்கொடி. சார், என் ஆசையை விட இந்த குடும்பத்தோட நல்லது தான் சார் முக்கியம். எனக்கு என்னோட தகுதி தெரியும். என்னோட தகுதியை மீறி நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன்.
ஆசைப்பட்டாலும் அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாத்திப்பேன் சார். அது மாதிரி தான் என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். எனக்கு இந்த குடும்பம் கொடுத்துருக்கிற கௌரவத்துக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். அதுக்காக நான் எதை வேணும்னாலும் இழக்க தயாரா இருக்கேன் சார். அது காதலா இருந்தாலும் சரி, ஏன் உயிரா இருந்தாலும் சரி. ஒரு அனாதையா வந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிற குடும்பத்துக்கு நான் உதவியா தான் இருப்பேனே தவிர ஒரு நாளும் தொல்லையா இருக்க மாட்டேன் சார். அதனால நீங்க எதுக்காகவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டா அது எனக்கு கொடுக்கப்பட்ட சாபமா தான் சார் நான் பார்ப்பேன். அதுல எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க போறதில்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தாம்மா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கணும்.